எலெக்ஷன் நெருங்க விஜய் மேலே பெரிய நடவடிக்கை மாதிரிலாம் காட்டி பாஜகவுக்கு வந்து திமுகவை விட மிகப்பெரிய எதிரி விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டி அந்த வாக்குகளை பிரித்து அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளவு. இல்லை அப்படி ஜெயிச்சுட்டா பாஜக என்ன சொல்லுமோ அதுதானே விஜய் வந்து செயல்படுத்துற மாதிரி அமையும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்லை அப்படி ஜெயிச்சு பண்ணாத மாதிரி இல்லை பேசுறீங்க. ஜெயிச்சு அப்படி வந்துட்டா மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும்ல என்ன இது பாஜக எதிர்க்கிற மாதிரி இத்தனை ஆண்டுகள். அதைத்தாங்க நம்ம இப்போ என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுங்களை விட மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு விஜய் எதிராளிங்கிற மாதிரி காட்ட பார்க்குறீங்க. உங்களுக்கு எனக்கு நடக்கிற போட்டி தானே இது. இல்லை நான் ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறபடி இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவோட ஆளு தான்ப்பா விஜய்ங்கிறீங்க. சொன்ன மாதிரியே நீங்கள் சொல்லும்படி ஒரு வேளை எதர்ச்சியாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. பாஜகவோட ஆளாக விஜய் இருக்கும் பட்சத்தில் பாஜக சொல்கிறது தான் விஜய் செய்ய முடியும். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிரும் தானே இவர் அவர் ஆளாக தான் இருந்திருக்காருன்னா அடுத்த ஆட்சிக்கு. பழனிசாமியை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டீங்க? சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் தான் நீட்டு எல்லா சகலத்தையும் அவர் தான் கொடுத்தார். ஜிஎஸ்டி EST எல்லா சகலமும் அவர் தான் கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டீங்க? எலெக்ஷனில் தோக்கடிச்சிங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக வர்ற அளவுக்கு இது எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்த்துருச்சு இல்லை.